என்ன நம்புங்க. நான் களங்கம் இல்லாதவங்க. அது உங்களுக்கு புரிய வரும்போது சத்தியமா நான் உயிரோட இருக்க மாட்டேன். என் மனசாட்சிக்கு எதிரா நான் எந்த துரோகமும் பண்ணலங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா, உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்திருந்தா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நிறுத்தடி, சும்மா நடிக்காத. போ, போகும்போது நடிப்புங்க அந்த முக்குல அவட தரங்களாமா, வாங்கிட்டு போ. போடே போ, நீ போ. வா தர்ஷினி, வா. இந்தப்பா, உங்க அக்கா விமலா போன் பண்ணா. என்ன கொஞ்ச நாள் அவளோட வந்து தங்க சொல்றப்பா. முடியாதுன்னு சொல்லிடுமா? டேய், அவளும் எனக்கு மகதானேப்பா. அதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுல்ல, அவளை மறந்துரு. இந்த ஒட்டும் வேணாம் உறவும் வேணாங்கிறதெல்லாம் நல்லாவா இருக்குது? நம்ம பழைய ஜமீன் சொத்தை அடைய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல நமக்கு எல்லா பக்கத்துல இருந்தும் ஆதரவு தேவை. அதுவும் விமலா ஒரு பேங்க்ல ஜிஎம்மா பவர்ஃபுல் போஸ்டிங்ல இருக்கா. மகா கம்பெனிக்கு ஃபைனான்ஸ் வேற பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்துல நீ அவளை பகைச்சுக்கிட்டீன்னா ஒரு காரியமும் நடக்காதுப்பா. அவளை உன் கூட வச்சுக்கிட்டீன்னா அதனால உனக்கு தான் லாபம். அடுத்தவங்க முதல்ல சவாரி செஞ்சு ஜெயிக்கிற ஆள் நான் கிடையாது. எனக்குன்னு தனி திராணி இருக்கு, நான் அதை பார்த்துக்கிறேன். நீ அங்க போகக்கூடாது. போன திரும்ப இங்க வராத. என்னக்கா ஒரே சோகம்? அதை ஏன்பா கேக்குற? வழக்கமான பாச போராட்டம்தான். அக்காவுக்கும் தம்பிக்கும் நடுவுல விமலாவும் ஷாமும் ஒட்டவே மாட்டேங்கிறாங்க. அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. சொத்து பிரச்சனையில ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். இந்த நேரத்துல ஷாம் பக்கத்துல இருந்து அவனை பலப்படுத்த வேண்டியது நம்மளோட கடமை. அவன் களத்துல ஓடுற குதிரைக்கா. அவன் மேல பணம் கட்டினாதான் நம்மளால ஜெயிக்க முடியும், பழைய அந்தஸ்தை அடைய முடியும். அதை விட்டுட்டு மகன் மேல பாசம் அது இதுன்னு கவனத்தை சிதற விடாத. போஸ்ட் அடிச்சு சவுத்துல விட்டுங்க மாமா. அம்மா டெய்லி அதை படிக்கட்டும். சரிடா, நான் விமலா வீட்டுக்கு போகல, போதுமா? நல்ல அம்மா. உன் பேர் மட்டும் இல்லம்மா, நீயும் ஜமீன் பரம்பரை ராணி தான். அந்த கெத்தோட நடந்துக்க. ஷாம், நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். நான் ஒரு லாயரை போய் பார்த்தேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? மகாவோட சொத்தை நாம அடையணும்னா இளவரசிய நீ கல்யாணம் பண்ணிட்டா மட்டும் பத்தாதான். அதுக்கு முன்னாடி இளவரசி சுப்பிரமணிய சட்டப்படி டைவர்ஸ் பண்ணணுமா. அப்படி டைவர்ஸ் பண்ணாதான் அந்த சொத்து இளவரசிக்கு போய் சேருமா. அப்படி செய்யல அந்த சொத்து சுப்பிரமணிக்கே போய் சேர்ந்துருமா. என்னமாமா சொல்றீங்க? அப்படி நடக்க சாத்தியமே இல்லை. இல்லப்பா, அந்த வக்கீல் அதான் சொல்றாரு. அந்த வக்கீலுக்கு சில தகவல்கள் தெரியாம இருந்திருக்கலாம். இளவரசி பேர்ல இருக்கிற மகாவோட சொத்தை இளவரசி தான் இஷ்டப்படி யாருக்குனாலும் எழுதி வைக்கலாம். இதுக்கு சுப்பிரமணிய அவங்களுக்கு உதவி செய்யணும்னு அவசியமே இல்லை. அதுவும் இல்லாம இந்த ஒரு விஷயத்துக்காக சுப்பிரமணிய இளவரசி டிவோர்ஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. மாப்பிள்ள, அது எனக்கு புரியுது. இதை நம்ம இளவரசிக்கிட்ட சொல்லக்கூடாது, அப்புறம் காரியம் கெட்டு போயிடும். அப்படின்னா இதை பாரு, இளவரசி சொத்தை நாம் அடையறதுக்கு ஒரே வழி நீ இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிறது தான். ஆனா அது இளவரசி சுப்பிரமணியன் டைவர்ஸ் பண்ணாதான் ஆகும். ஆமா, அதை சொல்லித்தான் நீ இளவரசியை பயம்படுத்தணும். உன்னால முடிஞ்ச போதெல்லாம் இந்த சொத்து இளவரசி கையை விட்டு சுப்பிரமணி கைக்கு போக அதிக வாய்ப்பு இருக்குன்னு நீ இளவரசி கிட்ட பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். முடிஞ்சா இது மகாவோட குலநெறித்தனமான ஐடியான்னு 2 பிட்ட சேர்த்து விடு. அப்படின்னா மகா ஏன் இளவரசிக்கு தான் சொத்தை எழுதி வச்சுட்டு சுப்பிரமணிய தான் பிடிக்குள்ள ஏன் வச்சுக்கணும்? ஒரே கல்ல 2 மாங்கா. ஒன்னு சுப்பிரமணிய விட்டு கொடுக்க கூடாது, இன்னொன்னு இளவரசி
சுப்பிரமணியனோட பொண்டாட்டியா இருக்கிற வரைக்கும் இளவரசிக்கு என்ன ஆனாலும் அந்த சொத்து சுப்பிரமணியத்தான் போய் சேரும். அதாவது ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு திரும்ப மறுபடியும் மகா கிட்டே போய் சேரும். அதான் மகாவோட திட்டம். அதனாலதான் இவ்வளவு தைரியமா மகா தான் சொத்தை இளவரசி பேருக்கே இழிச்சிட்டு போயிட்டா. சுப்பிரமணி தான் கைப்பிடிக்குள்ள இருக்கிற வரைக்கும் இந்த சொத்து தான் கையை விட்டு எங்கேயும் போயிடாதுங்கிறது மகாவோட திட்டம். எப்படி? அட, இதுல இப்படி ஒரு ஐடியா இருக்கா? மாப்ள, இத மகா யோசிச்சாளான்னு நமக்கு தெரியாது. அவன் நேர்மையா கூட சொத்தை விட்டு கொடுத்துருக்கலாம். ஆனா இந்த சந்தேகத்தை, இந்த நெருப்ப நாம இளவரசி நெஞ்சில இப்ப ஊதி விடணும். அப்பதான் அவ உடனடியா இந்த சொத்து சுப்பிரமணிய கைக்கு போகாம இருக்க சுப்பிரமணிய டைவர்ஸ் செய்ய முடிவு பண்ணுவா. சூப்பர் மாமா. இளவரசியை டிவோர்ஸுக்கு சம்மதிக்க வைக்க இந்த ஒரு விஷயம் போதும். நீங்க ஒரு ஜீனியஸ் மாமா. எல்லாம் கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. சாகறதுக்குள்ள ஒரு நாளாவது நான் பழைய ஜமீன் தோரணையில ராணியா வாழ்ந்து பார்க்க மாட்டேனான்னு ஏக்கமா இருக்கு. மா, கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நடக்குமா. லீலா, என்னமாச்சு? ஏன் அழுதுட்டு நிக்கிற? என் புருஷனுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு சார். எங்களை இப்போ வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறாரு. நான் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன். வெளியில போன என்ன துரத்தி விட்டுட்டாரு. இனிமே எனக்கும் அவருக்கும் எந்த உறவும் இல்ல. நான் அவரோட வாழ போறதில்ல. என்ன புரிஞ்சுக்காத புருஷனோட நான் ஏன் வாழணும்? நான் எங்கேயாவது போறேன். இல்ல, நானும் என் குழந்தையும் எங்கேயாவது கிணத்துல விழுந்து சாவறோம். அதுக்கு முன்னாடி நீங்க சில டாக்குமெண்ட்ஸ் என்கிட்ட கொடுத்து பத்திரமா என் வீட்டுல வச்சுக்க சொன்னீங்க. அத ஒப்படைச்சிட்டு போலாம் தான் வந்தேன். இந்தாங்க, நான் வரேன் சார். லீலா நில்லு. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீ எங்க போக? இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தான் வழி இல்ல, சாகறதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்கு. என் சாவுக்கு யாரும் காரணம் இல்லைன்னு நான் எழுதி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் போறத தடுக்காதீங்க சார். இது முட்டாள்தனமான முடிவு. என் அக்கா இளவரசி வாழ்க்கையில ஏகப்பட்ட குழப்பம் இது வரைக்கும் நடந்திருக்கு. பல தடவை அவளும் அவ புருஷனும் பிரிஞ்சிருந்திருக்காங்க. ஆனா அப்பெல்லாம் நானும் என் புருஷனும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவோம். நானும் என் புருஷனும் எப்பவும் ஒற்றுமையா இருக்கிறத பார்த்துட்டு எங்க அக்கா மாமா எல்லாருமே பொறாமப்படுவாங்க. இப்போ நாங்களே பிரிய போறோம். எல்லாரும் கேவலமா சிரிப்பாங்க. இந்த அவமானத்தை என்னால தாங்கிக்க முடியாது. என்ன சாக விடுங்க சார். லீலா, ஐ சே சிட் அப். சிட் அப். உட்காருன்னு. முதல்ல தண்ணியை குடி. புத்தி பேதலிச்சு போய் சாகர அப்படி இப்படி ஏன் பயத்துல உளறிட்டு இருக்க? நீயும் உன் குழந்தையும் இப்படி சாகறதுக்காக தான் நான் பாடுபட்டேன். இப்ப என்ன ஆயிடுச்சு? உன் புருஷனுக்கு உனக்கு சண்டை, அவ்வளவுதானே? வீட்டை விட்டு துரத்திட்டான். நீ இங்கே இரு. அவனா உன்னை தேடி வருவான். தேடி வர வெப்ப. நான் இருக்க மாட்டேன். நான் இருக்கிறதுனால தானே பிரச்சனையே. அவசரப்படாத லீலா. எல்லா பிரச்சனைக்கும் நான் தானே காரணம். இது நான் போட்ட முடிச்சு. நானே அவுக்கிறேன். நான் வெளியே போயிட்டு வர வரைக்கும் நீ பொறுமை இங்கே இரு. அமைதியா இரு. கிருஷ்ணா, எப்படி இருக்கீங்க? இருக்கேன். என்ன ரொம்ப சலிச்சுக்கிறீங்க? எங்க போயிட்டு இருக்கீங்க? லீலா வந்துட்டாளா? என்னாச்சு அந்த விஷயம்? வராம இருப்பலா, அதெல்லாம் வந்துட்டா.
ஆனால் அவ்வளோ மாதிரி ஒரு கல் நெஞ்சுக்கிறேன் நான் பார்த்ததே இல்லைங்க. ஏங்க ஏன் அப்படி சொல்றீங்க? பின்னனுங்க, நான் திட்டி பார்த்துட்டேன், மிரட்டி பார்த்துட்டேன். ஆனால் கொடைக்கானலுக்கு எதுக்கு போனான்னு அவள் சொல்ல மாட்டேங்கிறா. அது மட்டும் இல்லை, குழந்தைய எனக்கு எதிராக திருப்பி விட்டுட்டா. அவனை பார்த்தா பயப்படுறா, பேச மாட்டேங்கிறா, அப்பான்னு கூப்பிட மாட்டேங்கிறாங்க. என்னாச்சு அந்த லீலாக்கு? எல்லாம் பணத்து மேலே இருக்கிற ஆசை, அதான் அந்த சுந்தரமூர்த்தி பின்னாடி போயிட்டா. சச்சா, லீலாவை அப்படியெல்லாம் சொல்லாதீங்கங்க. சரிங்க, இனிமேல் நான் லீலா கூட எக்காரணத்தை கொண்டும் சண்டை போட மாட்டேன், திட்ட மாட்டேன். வெரி குட். இதுதான் ஒரு நல்ல புருஷனுக்கு அழகு. ஆமாங்க, லீலா அவனை அடிக்கிறதுக்கும் திட்டுறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் அவள் வீட்டில் இருந்தா தானே அவளை நான் வீட்டு விட்டே துரத்திட்டேன். ஐயோ என்னங்க? புருஷனை மதிக்காதவ கூட வாழ்றதுல என்னங்க இருக்கு? அவள் இனிமேல் எனக்கு வேண்டாங்க, அவளை நான் டைவர்ஸ் பண்ணுறதை முடிவு பண்ணிட்டேன். அஜிஜா, என்னங்க இது அபத்தமா பேசிக்கிட்டு? உங்க குடும்பத்து மேல ஏதோ கண்ணு பட்டிருக்கு, அவ்வளவுதான். ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கு போய் விவாகரத்து அது இதுன்னு குதர்க்கமா பேசிட்டு இருக்கீங்க. என்னங்க, எனக்கு இன்னைக்கு போர் அடிக்குது, சினிமாவுக்கு போகலான்னு பார்க்குறேன். தனியாக போகிற மாதிரி இருக்குது, நீங்களும் வரீங்களா? என்னது? என்னங்க, எனக்கு பொண்டாட்டியில் உங்களுக்கு புருஷன் இல்லை, நாம் 2 பேரும் சேர்ந்து சினிமாவுக்கு போகிறதுல என்ன தப்பு இருக்கு? என்ன வார்த்தையெல்லாம் வேற மாதிரி மாறுது? என்கிட்ட இந்த மாதிரி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. பார்த்தீங்களா, ஆஃப்டர் ஆல் ஒரு சினிமாவுக்கு கூப்பிட்டேன், ஜஸ்ட் 3 மணி நேரம் அவ்வளோதான். ஆனால் என் பொண்டாட்டி எவனோ ஒருத்தனோட 5 நாள் கொடைக்கானல் போயிட்டு வந்திருக்கா. எனக்கு எப்படிங்க இருக்கும்? இது ஒன்று போதாது அவ்வளோ நான் டைவர்ஸ் பண்ணுறதுக்கு? நெஞ்சில் நெருப்பெறி இல்லைங்க, என் நெஞ்சே எரிஞ்சிட்ருக்கு. உங்களுக்கு என்ன சாதாரணமாக சொல்லிட்டீங்க, சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது இதுன்னு. பொழுது போகலண்ணா யாருக்காவது அட்வைஸ் பண்ண வேண்டியது. உங்களுக்கு என்ன தெரியும் என் வலியும் வேதனையும்? ஐயா சாமி, ரொம்ப தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க. இனிமே நான் யாருக்கும் அட்வைஸே பண்ணல, போதுமா? நீங்க எக்கேடி கெட்டு போனா எனக்கு என்ன அப்படின்னு நானும் சுயநலமா இருக்க முடியும். அதனால எனக்கு எந்த பாதிப்பும் இல்ல. ஆனா என்னால இருக்க முடியலையே, ஏன்னா லீலாவை நான் என் தங்கச்சியா நினைச்சிட்டு இருக்கேன். அவ அப்படிப்பட்ட தப்பான பொண்ணு இல்ல கிருஷ்ணா. நீங்களும் ரொம்ப நல்லவர். 2 நல்லவங்களும் ஒரு சின்ன கோபத்தினாலையும் ஈகோனாலையும் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு தப்பா? அது தப்புனா என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே உங்க விஷயத்துல நான் தலையிடவே மாட்டேன். நீங்கள் அட்வைஸ் பண்ணுறது தப்பு தாங்க. நான் ஒரு குழந்தைக்கு அப்பேன், எனக்கு உலக அனுபவம் இருக்குது, என் பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். உங்கள் அட்வைஸ் இங்கே யாருக்கும் தேவையில்லை. ஐயோ, ஐ எம் வெரி வெரி சாரி கிருஷ்ணா. எனக்கு இந்த செருப்படி தேவைதான். நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம், உங்கள் இளவரசிக்கிட்ட போய் சொல்லுங்கள், இந்த கிருஷ்ணாவுக்கும் நிலாவுக்கு இருந்த ஒட்டு உறவெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு. அவன் இந்த கிருஷ்ணாவை தொந்தரவு பண்ண வேண்டான்னு அந்த சுந்தரமூர்த்தி வீட்டுக்கே போயிட்டா. நான் அவ்வளோ தூரம் உங்கள் வீட்டுக்கு வந்து சொன்னேனே, லீலா பிரச்சனை பண்ணுறா, அவளுக்கு அட்வைஸ் பண்ணுங்கன்னு. நீங்களும் வரைஞ்சி கட்டிட்டு சொன்னீங்க, நாங்கள் இருக்கோம் எல்லாத்தையும் பார்த்துக்கோன்னு. ஆனால் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் தீர்ந்த மாதிரி தெரியலையே. ஐயோ கிருஷ்ணா, உங்களுக்கு தெரியாது கிருஷ்ணா. நானும் இளவரசியும் லீலாவை கூப்பிட்டு உட்கார வச்சு எவ்வளவோ பேசணும், அட்வைஸும் பண்ணோம். அப்போ அவள் உங்கள் பேச்சையும் கேட்கல, என் பேச்சையும் கேட்கல. என்னை ஏமாற்றிட்டு நான் போகண்டான்னு சொன்னதுக்கப்புறமா எனக்கு தெரியாமல் கொடைக்கானலுக்கு போயிருக்கா. அப்படி என்னங்க ஒரு கொடைக்கானலில் வேலை? அவன் கொடைக்கானலேருந்து சென்னைக்கு வேலைக்கு வரான், இவன் கொடைக்கானலுக்கு போகிறான். அங்கே என்ன வேலைன்னு கேட்டால் இவளுக்கு சரியாக பதில் சொல்ல தெரியல, எதையோ சொல்லி என் காதில் பூ சுற்றுறா. இங்க பாருங்க கிருஷ்ணா, அப்படி பொத்தாம் பொதுவுல சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன். இப்ப நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க. நீங்க இப்ப எடுக்கிற எந்த ஒரு முடிவும் சரியானதா இருக்காது. கொஞ்ச நேரம் யோசிங்க, அப்புறமா முடிவெடுங்க. நான் இன்னும் கொஞ்ச நாள் யோசிக்கிறேன், அவங்க ஊட்டிக்கு போயிட்டு வரட்டும். இன்னும் அப்படியே கொஞ்ச நாள் யோசிக்கிறேன், அவங்க குழுமனாலே போயிட்டு வரட்டும். இதை பாருங்க, இதெல்லாம் சரிப்படாது. நீங்களும் இளவரசியோ இனிமேல் லீலா பற்றி பேச என்கிட்ட வராதிங்க, அவ்வளோதான். கிருஷ்ணா, உன்னை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு போயிருந்தேன், நீ அங்க இல்ல. அங்கதுக்கு போனேன், அதான் அங்கிருந்து சந்தோஷம் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டியா ஐயா? இல்லை அந்த கிருஷ்ணா இன்னும் இருக்கானா, இல்லை தூக்கு போட்டு செத்துட்டானே பார்க்க போனையா? ப்ளீஸ், நீ என் கூட கொஞ்சம் வரணும். எங்க ஊட்டிக்கா கொடைக்கானலுக்கா? என்னப்பா அது, உன்னோட வயசுல பெரியவனா, ஏன் இப்படிலாம் பேசுற, கெஞ்ச வைக்கிற? என் பொண்டாட்டி என் பர்மிஷன் இல்லாமல் கொடைக்கானல் கூட்டிகிட்டு போகும்போது உனக்கு தெரியலையா உனக்கு வயசாயிருச்சுன்னு? கிருஷ்ணா, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. என்னையா இது, நீ என் பொண்டாட்டி எப்போ பார்த்தாலும் ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லியே சமாளிக்கிறீங்க. அப்படி என்னதான் காரணம்? அது சொல்றதுக்காக தான் உன்னை கூப்பிடுறேன். வந்து கார்ல இரு ப்ளீஸ், வா.
ப்ளீஸ் கிருஷ்ணா. ப்ளீஸ் கிருஷ்ணா, அவர் தான் கூப்பிடுறாருல, போய் தான் பாருங்களேன். மேடம், இந்தாங்க டீ. சாரை காணோம், காரை காணோம், சாரையும் காணும் காரையும் காணோம். சார் எங்காவது கார் எடுத்துட்டு போயிருக்காரா? ஆமா. எப்போ வருவாரு? தெரியாது. எங்க போயிருக்காரு, எப்போ வருவாருன்னு உங்களுக்கே தெரியாதா? வா கிருஷ்ணா. பவுனு, இன்னைக்கு மேல தீபாவளி தான். யார் நீ? யார் நீ? எதுக்காக வந்திருக்க? கேக்குறல, சொல்ல மாட்டே, சொல்ல மாட்டே. பேசாம இருமா. யார் நீ? கல்யாணி, யார் நீ? பாருங்க, நான் கேக்குறேன், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. அவர் வேற யாரும் இல்ல, தர்ஷினியோட அப்பா. இது பார், தர்ஷினி. வாமா, பாடக்க. தர்ஷினிமா. கல்யாணி, இந்த தண்ணி குடிமா. வேண்டாம். குடிமா. உனக்கு குடிமா, குடி. போதும். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்ட? இட்லி. இட்லி. எனக்கு தீந்துருச்சே. என்ன விட்டுட்டு நீ பாக்குறீங்க மட்டும் கிருஷ்ணா? சாப்பிட்ட பாத்தியா? சாரி. இவதான் என் மனைவி. சும்மா சொன்னேன். பேரு கல்யாணி. இவ ஒன்னும் பிறக்கும் போதே பைத்தியம் இல்ல. 2 வருஷத்துக்கு முந்திதான் இப்படி புத்தி சுவாதீனம் இல்லாம ஆயிட்டா. ஆனா ஏன் கிருஷ்ணா, எங்களுக்கு 8 வயசுல ஒரு பெண் குழந்தை இருந்தது. அது விபத்துல இறந்துருச்சு. அந்த குழந்தைய பாரு. தர்ஷினியோட ஃபோட்டோ சார். இது தர்ஷினி இல்லப்பா, என் பொண்ணு சுஜி. என் குழந்தை சுஜி இப்போ உயிரோட இல்ல. ஆனா இன்னைக்கு இந்த குழந்தையோட போட்டோ பார்த்து உனக்கு ஏற்பட்ட அதே அதிர்ச்சி தான் அன்னைக்கு எனக்கு தர்ஷினியை பார்த்தது ஏற்பட்டுச்சு. முதல்ல லீலாவை இந்த ஆபீஸ்ல சேர்த்தப்போ சாதாரண ஆபீஸ் அசிஸ்டண்டா தான் சேர்த்தேன். எல்லாரையும் போலத்தான் அவளையும் நான் ட்ரீட் பண்ணேன். அவ மேலையும் சிடு சிடுன்னு எரிஞ்சு விழுந்தேன்.
அவ வேலையில ஒரு நாள் தப்பு பண்ணப்போ அவளை வேலைக்கு இனிமேல் வர வேண்டாம்னு சொல்லி வேலையை விட்டு துரத்துன. ஆனா அதுக்கப்புறம் ஒரு நாள் லீலாவும் நீயும் குழந்தை தர்ஷினியோட ரோட்ல போனதை பார்த்தேன். தர்ஷினிய பார்த்து ஏறக்குறைய எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு. தர்ஷினியும் சுஜியும் ஒருவேளை ரெட்ட குழந்தைங்களோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க உருவ ஒற்றுமை இருந்தது. இது எப்படி சாத்தியம்னு புரியல. தர்ஷினிக்கு இப்ப 8 வயசு. சுஜி 2 வருஷத்துக்கு முந்தி கார் ஆக்சிடென்ட்ல இறந்தப்போ அவளுக்கும் 8 வயசு. அந்த கார் விபத்து நடந்தப்போ என் மனைவியும் மகளும் தான் அந்த கார்ல இருந்தாங்க. துரதிருஷ்டவசமா என் பொண்ணு இறந்துட்டா. என் மகை இறந்தத கண்ணு முன்னால பார்த்த அதிர்ச்சியில என் மனைவி இப்படி புத்தி சுவாதீனம் இல்லாம ஆயிட்டா பாவம்.